பார்வையாளருக்கும் வணக்கம். தற்போது நாங்கள் நல்லதனி என்ற பிரதேசத்திலிருந்து சிவனொளி பாத மலைக்கு 15 கிலோமீட்டர் உள்ளது. தற்போது சிவனொளி பாத மலையின் அடிவாரத்தினை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு விநாயகர் ஆலயம் ஒன்றும் காணப்படுகின்றது. சிவனொளி பாதமலையின் அடிப்பகுதியில் காணப்படும் சில கடைகளை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக உள்ளது. சிவனொளி பாதமலைக்கு எத்தனையாவது தடவை நாங்கள் வந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை அறிவிக்கும் மணியாக இந்த மணி காணப்படுகின்றது. சிவனொளி பாதமலை, அதாவது ஸ்ரீபாத என்ற சிங்களவர்களால் அழைக்கப்படும் மலையின் முகப்பு பதியினை தற்போது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மலை ஏறும் போது பக்தர்கள் இளைப்பாறும் பகுதியினையும் சில கடைகளையும் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக உள்ளது. இரவு வேளை என்பதனால் வெளிப்பகுதியில் உள்ள இயற்கை காட்சிகளை நீங்கள் பார்வையிட முடியாது உள்ளது. நாங்கள் கட்டன் நல்லதனி பகுதியில் உள்ள நுழைவாயிலுள்ளாக சிவனொளி பாதமலைக்கு ஏறிக்கொண்டு இருப்பதால் இது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உடைய படிக்கட்டுகளை உடையது. இது ஏனைய 2 பாதைகளை விட இலகுவான வழியாக காணப்படுகின்றது. ஏனைய பாதை ஒன்று இரத்தினபுரி பக்கமாக 8 கிலோமீட்டர் நீளமான படிக்கட்டுகளை உடையது. 3வது பாதையாக குறிப்பிட்ட பகுதியால் ஏறக்கூடியதாக ஒன்று உள்ளது. இதுவும் சற்று கடினமான பாதையாக இருக்கின்றது. தற்போது நாங்கள் மலையின் முக்காவாசிக்கு மேற்பட்ட பகுதியை அடைந்துள்ளோம். இது இன்னும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நீளமான பகுதி காணப்படுகின்றது ஏறுவதற்கு. அதிகாலை வேளையில் சூரிய உதயத்தை நீங்கள் சிவனொளி பாதமலையிலிருந்து தற்போது இக்காணொலி மூலம் காணக்கூடியதாக உள்ளது. தற்போது மலையின் மேற்பகுதியை அடைந்து விட்டோம். சில பகுதிகளை ஏற இருக்கின்றது.